வணக்கம் மக்களே, தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 25 முதல் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 4 குஷி நியூஸ். உடனே பாருங்க மக்களே. தமிழகத்தில் ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் கடைசி வரைக்கும் காணொலியை முழுமைக்கும் பாருங்க. இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். ஆதார் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பயோமெட்ரிக்கை தற்காலிகமாக பூட்டும் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவல். இனி மோசடிக்கு எந்த ஒரு அவசியமும் இருக்காது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க மக்களே. பல சேவைகளை பெறுவதற்கு தற்போது ஆதார் அவசியமான ஆவணமாக உள்ளது. ஆதார் முக்கியமான ஆவணம் என்பதினால் அதை தவறாக பயன்படுத்துவதையோ அல்லது சட்டவிரோதமாக பயன்படுத்துவதையோ தடுப்பது முக்கிய மக்களே. ஆதார் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய விவரங்கள் பயோமெட்ரிக்கை தற்காலிகமாக பூட்ட முடியும். இதன் மூலமாக அதை வைத்து அனைத்து விதமான முறைகேடுகளையும் தடுக்கலாம். எளிதாக ஆன்லைன் மூலமாக இந்த ஒரு மாற்றத்தை பொதுமக்கள் செய்து கொள்ள முடியும். UIDAI இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய பயோமெட்ரிக்கை பூட்ட அல்லது திறக்க அந்த பிரிவின் கீழே போயிட்டு லாக் அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் மக்களே. உங்களுடைய பாதுகாப்பு குறியீடு மற்றும் 12 இலக்கண UID எண்ணை உள்ளிட்டு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய OTP விருப்பத்தை கிளிக் செய்து அதன் பிறகு OTP கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா உள்நுழைந்ததும் திரையில் காட்டப்பட்டுள்ள 4 இலக்கண பாதுகாப்பு குறியீடை உள்ளிட்ட பிறகு எனேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலயமாக உங்களுடைய பயோமெட்ரிக்கை பத்திரமா பூட்டப்பட்டுவிடும். இதன் மூலயமாக மோசடிக்கு இங்கு இடமில்லை. நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி தேவையான நேரங்களில் பயோமெட்ரிக்கை திறக்க முடியும். இதே படிகளின் படி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த எனேபிள் அப்படின்ற இடத்துல டிசபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய லாக்கை திறந்துக்க முடியும். அந்த லாக்கை நீங்கள் நிரந்தரமாக நீக்க விரும்பினால் அதை முடக்கவும் என்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய ஆதார் கணக்கு பயோமெட்ரிக் லாக் இல்லாமல் இருக்கும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்ட கால அவகாசமானது தற்போது இதற்கென அவகாசம் ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆதார் தொடர்பான மோசடிகளை தடுக்க 10 வருடங்களாக ஆதார் வைத்திருப்பவர்கள் விவரங்களை புதுப்பிக்குமாறு UIDAI வலியுறுத்தி இருக்கிறாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு தற்போது நாட்டில் உள்ள முக்கியமான அடையாள ஆவணமாகிவிட்டதனால பல சேவைகளுக்கும் இந்தியாவில் ஆதார் கார்டு தான் முக்கியம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஆதார் கார்டுகளை எந்தெந்த ஆவணங்களுடன் இணைக்க வேண்டுமோ அதையும் இணைச்சி வச்சுக்கோங்க மக்களே. உதாரணமாக உங்களுடைய பெயர், இந்த பிறந்த தேதி இதெல்லாம் தவறாக இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக மாற்றிக்குங்க. ஏன்னா அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களில் சிக்கல் இருக்கிறதா இருக்கட்டும், மற்ற ஆவணங்களுடன் பொருந்தாமல் போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் தடைபட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நன்றி.